அன்பர்களே, இன்று முசிறி ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையிலே திருச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற முசிறியில் இந்த கோவில் உள்ளது. சந்திரன் விநாயகப் பெருமானின் சாபத்திற்கு ஆளானதால் ஒளி குன்றி உடல் தேய்ந்து போனான். நாரதரின் ஆலோசனையின் வண்ணம் சந்திரன் இங்கு வந்து சிவ வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார். இறைவன் சந்திரனின் வேண்டுதலை ஏற்று 3ஆம் பிறையாக தன் சிரசில் சூடி சந்திரமௌலீஸ்வரர் என்னும் பெயரை பெற்றார். இங்கு கருவறையிலே ஈசன் 3ஆம் பிறை சந்திரனை சூடியவாறு லிங்க ரூபமாக மற்றும் இறைவி கற்பூரவல்லி என்னும் சுந்தரவல்லியாக இங்கு அருள் பாலிக்கிறார்கள். ஒப்புமை நினைவால் கருவூர் சேரர் இந்நகருக்கு முசிறி என பெயரிட்டார். முசுகுந்த சோழன் இந்த கோவிலை அமைத்தமையினால் இந்த ஊருக்கு முசுகுந்தபுரி என்றும் பெயர். நாயக்க மன்னர்கள் காலத்திலே இந்த கோவில் சோழீஸ்வரம் உடையார் கற்பூரவல்லியம்மன் கோவில் என பெயரிடப்பட்டுள்ளது. இதனை கல்வெட்டாலே நாம் அறியலாம். 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். கிழக்கு நோக்கிய ஆலயம். கோவிலில் நுழைந்ததும் நீண்ட நெடும் பாதை, அடுத்து வாத்திய மண்டபம், குலு மண்டபம், உற்சவ மண்டபம், மகாமண்டபம் என ஆலயம் அமைந்துள்ளது. மகாமண்டபத்திலே வீரபத்திரரும் கோவில் சேவை செய்த ஒரு பெண் சிலையும் உள்ளன. அர்த்த மண்டப நுழைவு வாயிலில் துவாரபாலகர்களில் சுசிஹஸ்த முத்திரையும் இன்னொருவர் கை விரித்தபடி அமைந்துள்ளனர். இது இங்கு சிறப்பு. இவர்களை ஆட்கொண்டார், உய்யக்கொண்டார் என அழைக்கிறார்கள். கருவறையில் இறைவன் சிவலிங்க திருமேனியராய் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். வடக்கு பிரகாரத்தில் இறைவி தனி சன்னதி கொண்டுள்ளார். தேவி 4 கரங்களோடு நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார். மேலிரு கரங்களில் தாமரை மலரும், கீழிரு கரங்கள் அபயவரத கஸ்தமாகவும் கொண்டுள்ளாள். இவளை வழிபட்டால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைத்திடும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை. ஆலய திருச்சுற்றில் அப்பர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், விநாயகர், சுப்பிரமணியர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சனி பகவான் முதலிய சன்னதிகள் உள்ளன. தேவகோஷ்டத்திலே பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அருள் பாலிக்கிறார்கள். நவகிரக சன்னதியும் இங்கு உள்ளது. விஜயநகர பேரரசர்களும் ஆலய மேம்பாட்டிற்கு பல பணிகளை செய்துள்ளனர். புதர்களின் நடுவே தீர்த்த கிணற்றில் முசுகுந்த மகர்ஷி தவம் செய்வதாகவும், நாதமுனி சித்தர் காசி விஸ்வநாதர் சன்னதியிலே வாசம் செய்வதாகவும் ஐதீகம். தலவிருட்சம் பில்வம், தீர்த்தம் காவிரியார். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், கிரகண நேரங்கள் ஆகியவை இங்கே தீர்த்தவாரி நடைபெறும் நாட்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இந்த தலத்தை வழிபட வேண்டும். இவர்கள் அம்பாளுக்கு தாமரை பூவின் நடுவே அகல் தீபமேற்றி வழிபட்டு 3 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். மேலும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களும் சந்திரகோரை நேரத்தில் இங்கு நடைபெறும் வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபட்டால் எல்லா நலன்களையும் பெற முடியும். வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி பூரம், ஆவணி மூலம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், மாசி மகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். சந்திரதோஷம் நீக்கி மனதில் மகிழ்ச்சி நிறைய செய்யும் முசிறி ஸ்ரீ கற்பூரவல்லி உடனாய ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.